அமெரிக்க அதிபர் டிரம்ப் தன்னுடைய குடும்ப தொழிலுக்காக இந்தியாவுடனான உறவினை தியாகம் செய்து விட்டார் என்று அமெரிக்க முன்னாள் பாதுகாப்பு ஆலோசகர் ஜேக் சல்லிவன் குற்றம் சுமத்தியுள்ளார். இந்தியாவிற்கு கூடுதல் இறக்குமதி வரி விதித்ததுடன் இந்தியா எதிர்காலத்தில் எண்ணெய்க்காக பாகிஸ்தானிடம் கையேந்தலாம் என்று பேசி டிரம்ப் மிகுந்த சர்ச்சையை கிளப்பியுள்ளார். அதோடு ஆடி தள்ளுபடி போல பாகிஸ்தானுக்கு இறக்குமதி வரியையும் வெகுவாக குறைத்தார். இது உலக நாடுகள் மத்தியில் மிகுந்த கவனம் பெற்றது. குறிப்பாக பாகிஸ்தானுக்கு ஆதரவாக டிரம்ப் வரிந்து கட்டிக்கொண்டு களமிறங்கியது உலக அரசியலில் ஏகப்பட்ட விவாதங்களை ஏற்படுத்தியது. அப்பொழுதே டிரம்ப் தன்னுடைய கிரிப்டோ கரன்சி தொழிலுக்காகத்தான் பாகிஸ்தானுக்கு சலுகைகள் அளிக்கிறார் என்று விமர்சனங்கள் எழுந்தன. இந்த நிலையில் அமெரிக்காவின் முன்னாள் பாதுகாப்பு ஆலோசகரும் வழக்கறிஞருமான ஜேக் சல்லிவன் அதிபர் டிரம்ப் பாகிஸ்தானுடனான தனது குடும்பத்தின் வணிக நன்மைக்காக இந்தியாவுடனான உறவை தூக்கி எறிகிறார் என்று விமர்சித்துள்ளார். இது குறித்து அவர் அண்மையில் அளித்த பேட்டியில் உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடான இந்தியாவுடன் உறவை வலுப்படுத்த அமெரிக்கா நீண்ட காலமாக முயற்சி செய்து வருகிறது. இந்தியாவுடன் தொழில்நுட்பம், திறமை, பொருளாதாரத்தில் இணைந்து செயல்பட வேண்டும். சீனாவின் அச்சுறுத்தலை எதிர்கொள்ள அமெரிக்காவிற்கு இது அவசியம். ஆனால் தனது குடும்பத்துடன் வணிகத்தில் ஈடுபட பாகிஸ்தான் தயாராக இருப்பதால் அதிபர் டிரம்ப் இந்தியாவுடனான நட்பை தியாகம் செய்துவிட்டார். இந்தியாவுடனான உறவை டிரம்ப் சீரழித்து விட்டார். இது அவரது வெளியுறவு கொள்கையில் பெரும் பின்னடைவு. இதன் மூலம் சொந்த காசில் டிரம்ப் சூனியம் வைத்துக் கொண்டுள்ளார். இதனால் ஜெர்மனி, கனடா, ஜப்பான் போன்ற நட்பு நாடுகள் இந்தியாவிற்கு ஏற்பட்ட நிலைமை நாளை நமக்கும் ஏற்படலாம் என்று யோசிக்க தொடங்கும். அமெரிக்க முன்னாள் அதிபர் ஜோ பைடன் அரசாங்கத்தில் ஜேக் சல்லிவன் முக்கிய பங்கு வகித்தவர் என்பதால் அவரது இந்த பேட்டி மிகுந்த பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது.